ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஆமா, இன்னைக்கு நீங்க எப்படி ஈஸியா எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகி அதிக மார்க் எடுக்கிறது அப்படின்றத தான் சொல்ல போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இதை நீங்க ஃபாலோ பண்றதால நீங்க எய்ம் பண்ற மார்க்க உங்களால ஈஸியா எடுக்க முடியும். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பா டாப்பர்ஸ்க்கு இருக்கிற ஐடியா உங்களுக்கும் கிடைச்சிடும். வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கோலை செட் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொல்லும் போது முதல்ல உங்க கோல் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அதிக மார்க் எடுத்து நல்ல கோர்ஸ் எடுக்கிறதா, இல்ல நல்ல மார்க் எடுத்து நல்ல காலேஜ் சேர்றதா, இல்ல டாக்டர், இன்ஜினியர், கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம நல்லா படிக்கிறதுனால கண்டிப்பா நம்மளுடைய லைஃப் மாறும். நம்ம பேரண்ட்ஸ்க்கு நல்ல லைஃப அமைச்சு தரலாம். அதே மாதிரி நம்ம லைஃப்ல நல்ல பினான்சியல் பொசிஷனோடயும் இருக்கலாம். இதுதான் கண்டிப்பா உங்களுடைய கோலாவே இருக்கும். இப்படி கோல் செட் பண்றதால நீங்க ஒரு நல்ல ஆம்பிஷனோட படிப்பீங்க. இதனால உங்க படிப்புலயும் ரொம்ப இன்வால்வ்மெண்டா இருப்பீங்க. ரெண்டாவது என்ன ட்ரிக் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது டைம் டேபிள ப்ரிப்பேர் பண்றது. இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் படிக்கணும், இந்த வாரம் எந்த சப்ஜெக்ட்லாம் படிக்கணும், இந்த மாசத்துக்குள்ள என்னென்ன சப்ஜெக்ட்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னு டைம் டேபிள போடுங்க. டைம் டேபிள் போட்டா மட்டும் பத்தாது, அதை கரெக்டாவும் ஃபாலோ பண்ண கத்துக்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா டைம் டேபிள் எல்லாராலையும் போட முடியும். ஆனா அதை கரெக்டா ஃபாலோ பண்றது லைஃப்ல எதனா சாதிக்கணும்ன்ற ஸ்டூடெண்டால மட்டும்தான் முடியும். உங்க ஸ்டடி டிப்ஸ்ல டைம் டேபிளும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ்ல இருக்கு. முதல்ல ஒரு வாரத்துக்கு டைம் டேபிள போட்டு அதை கரெக்டா முடிங்க. அடுத்தது ஒரு மாசத்துக்கு டைம் டேபிள் போட்டு அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், டைம் டேபிள்ல எல்லா சப்ஜெக்டும் கவர் ஆகணும். பொதுவா நீங்க தமிழ் இல்லனா இங்கிலீஷ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சப்ஜெக்ட்க்கு குறைவான டைம் மட்டும்தான் நீங்க கொடுக்கணும். அதுவே வீக்கான சப்ஜெக்ட், அப்புறம் சிலபஸ் அதிகமா இருக்கிற சப்ஜெக்ட்க்கு நீங்க அதிக டைம் கொடுக்கணும். இது செகண்ட் டிப். அடுத்தது மூணாவதா இருக்க டிப் சொல்லும்போது புரிஞ்சு படிக்கணும். ஆமாங்க, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது சீக்கிரம் படிக்கணும் அப்படின்றதுக்காக கான்செப்டே புரிஞ்சுக்காம மக்கப் பண்ணுவாங்க. அப்படி படிச்சா ஒரு நாள் அதிகபட்சமா ஒரு வாரம் ஞாபகம் இருக்கும். எக்ஸாம் வரைக்கும் இருக்குமானா அதான் கிடையாது. ஏன்னா நம்ம கான்செப்டோட புரிஞ்சு படிக்கும் போது ரொம்ப டெப்தா படிப்போம். பொதுவா இந்த கெமிக்கல் ஃபார்முலா ஏன் இந்த கொஸ்டினுக்கு வருது, அதே மாதிரி இந்த சம்க்கு இந்த ஃபார்முலா ஏன் வருது அப்படின்னு புரிஞ்சு படிக்கும் போது அந்த ஃபார்முலா ரிலேட்டடா வேற சம் கேட்டாலும் நம்ம கண்டிப்பா போட்டுடுவோம். மனப்பாடம் மட்டும் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த கொஸ்டினுக்கு மட்டும்தான் நம்மளால பதில் எழுத முடியும். அது மட்டும் இல்ல, நம்ம புரிஞ்சு படிக்கும் போதுதான் அது காலேஜ் போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, அந்த டாபிக்க பத்தி எப்படி கேட்டாலும் நம்மளால பதில் சொல்ல முடியும். நாலாவது பிளேஸ்ல என்ன டிப் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எழுதி பயிற்சி செய்யணும். ஏன் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் நல்லா படிச்சிருவாங்க. ஆனா 3 ஹவர்ஸ்ல எக்ஸாம்ல எல்லாம் எழுத டைம் பத்தாம பாதி கொஸ்டினை விட்டுட்டு கம்மி மார்க்க தான் எடுப்பாங்க. அப்போ நல்லா படிக்கணும். அதே மாதிரி எக்ஸாம்ல 3 ஹவர்ஸ்ல எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுதுற மாதிரி பிராக்டிஸும் பண்ணணும். அது மட்டும் கிடையாது, இதை விட முக்கியமான விஷயம், நீங்க படிச்சு எழுதி பார்க்கும் போது உங்களோட மனசுல ஆழமா பதியும். அந்த காலத்துல நம் முன்னோர்கள்லாம் அப்பவே சொல்லுவாங்க, ஒரு வாட்டி எழுதி பார்க்கிறது 10 வாட்டி படிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு. ஒரு டாபிக்கை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் எழுதி பார்க்கிறது தான். நம்ம வீடியோல லாஸ்ட் டிப் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரிவைஸ் பண்றது. எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா நல்லா படிப்பாங்க, ஆனா கரெக்டான டியூரேஷன்ல ரிவைஸ் பண்ண மாட்டாங்க. அதனால என்ன ஆகும்னா படிச்சது ஈஸியா அவங்க மறந்துடுவாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு அதை ரிவைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்த 2 வாரம் கழிச்சு அதே டாபிக்க ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு மாசம் கழிச்சு அதே டாபிக்க ரிவைஸ் பண்ணுங்க. இப்படி பண்றதால நீங்க படிச்ச டாபிக் ரொம்ப காலம் உங்க மனசுல பதியும். நீங்க எக்ஸாம் எழுதும் போது எந்த ஒரு ஸ்ட்ரக்கும் இல்லாம ஃப்ளூவெண்டா எக்ஸாம் எழுதுவீங்க. இது உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தது ஸ்டடி ரிலேட்டடா நம்ம அடுத்தடுத்து நிறைய வீடியோ நம்ம போட போறோம். இது கண்டிப்பா உங்களுடைய மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, நீங்க கோர்ஸ் நல்ல கோர்ஸ் எடுக்கிறதுக்கு, உங்க லைஃப்ல நல்ல ஃபியூச்சர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எல்லாமே நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.